இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். ஆம், புத்தகங்கள் படிப்பதென்பது தற்போது மறைந்து வரும் பழக்கமாகி வரும் நிலையில் சிறுவர்களை புத்தகம் படிக்க தூண்டும் வகையில் உலக சிறுவர் புத்தக தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. குழந்தைகளிடம் வாசிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுத எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஏப்ரல் 2ஆம் தேதி உலக குழந்தைகள் புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1967ஆம் ஆண்டு டென்மார்க் குழந்தை எழுத்தாளரான ஆண்டர்சன் பிறந்த தினத்தை சர்வதேச குழந்தைகள் புத்தக தினமாக கொண்டாடுகின்றனர். குழந்தைகளுக்கான கதைகளில் புகழ் பெற்றவரான ஆண்டர்சன் டென்மார்க்கை பிறப்பிடமாக கொண்டவர். 1805ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி பிறந்தார். 14 வயதில் நடிகராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். ஆனால் இவரது குரல் வளத்தை கண்ட சக நண்பர்கள், நீங்கள் ஏன் கவிதைகள் எழுதக்கூடாது என்று அவரை வினவ, அவர் அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கான கதைகள் கவிதைகள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்தார். இவரது கதை புத்தகங்கள் 125 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் இவரது கதைகளை தழுவி அனிமேஷன் திரைப்படங்களும் வெளியாகின. இன்றைய காலகட்டத்தினை பொறுத்தவரை வளர்ந்து வரும் ஊடகங்களின் தாக்கம் ஏராளம். குழந்தைகள் தொலைக்காட்சிகள் முன்னே அமர்ந்து நேரங்களை தொலைத்து விடுகின்றனர். கார்ட்டூன்கள் சிறார்களின் கற்பனை வளத்தை பெருக்குவதாக இருந்தாலும் கூட வேகமாக மாறும் காட்சிகளாலும் நிறங்களாலும் கண்கள் சீர்குலைந்து போகின்றது என்பது உண்மை. இதனையும் தாண்டி குழந்தைகள் புத்தகங்களோடு பழக்கம் கொள்ள நாம் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோமோ அதனை நிச்சயம் குழந்தைகளும் செய்வார்கள். புத்தகம் ஒன்றினை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தையும் படிக்க தொடங்கிவிடும். உங்களை சுற்றி இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்குங்கள். நாமும் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினத்தை கொண்டாடுவோம். புத்தகங்களை சுமையாக நினைக்கும் நிலையினை மாற்றி புத்தகங்களை சுவையாக நினைக்கும் காலத்திற்கு நாமும் நம்மால் முடிந்த பங்களிப்பினை புரிவோம். நன்றி.